ஃபஸ்ட்டு போய் பண்ணுறது தான் ப்ரொப்போஸ். இது இவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்த ஸ்கை வாக்கர்ஸை அந்த மேலெல்லாம் ஏறிட்டு கிடப்பாங்க, செவுத்துல கையை வச்சே ஏறுவாங்க. எல்லாராலையும் முடியாது, அது இயற்கையோட படைப்பு. நீங்கள் அந்த கால்லையும் கையிலையும் வந்து வேர்வை இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது அது சில இதெல்லாம் சுரக்கும் கையில், அது இருந்தால் மட்டும்தான் அதுவும் மைண்டு வந்து அதோட அட்டாச் ஆகி அது வந்து ஒரு தனி பிறவியாக. இல்லை எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. அவன் வந்து இந்த 101 மாடி போயிட்டு அது மேலே ஒரு டவர் இருக்குது, அந்த டவரில் போய் 2 பேரும் சேர்ந்து தொங்கிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட் நைட் கூட இப்படி தான் வைப்பாங்க, எங்கேயாவது உச்சியில் போய் தொங்கிக்கிட்டே ஏதாவது பண்ணால் தான் உண்டு. ஏன்னா வித்தியாசமாக நான் என்ன ரூம்குள்ளெல்லாம் அவங்க ஃபஸ்ட் நைட் வைக்க முடியாது, பெட்டு கட்டிலெல்லாம் வைக்க முடியாது, ஏதாவது பைப்லேயோ இல்லை வேறு ஏதாவது டவரில் தான் வைக்கணும். டவர் பொந்துல இல்லை உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா இப்போ மண்டபத்தில் பண்ணுவாங்க. ஹேங்கிங் பண்ணிட்டா நீங்கள் வந்து தொங்கிட்டு 110வது மாடியில் அத்தனை ரூம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி மேலே போய் ஒரு பைப்பு மேலே ஏறி அதுக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு சடங்குகள்லாம் எப்படி? நல்ல வேலை அவன் இந்துவாக பிறந்தானா ஐயர் ஏற முடியாது, அவனே வேட்டி கிழிஞ்சு போயிடும், அவன் கிரேனை கட்டி தூக்கவும் முடியாது, கூட்டு போய் அங்கே மந்திரம் கிடச்சிட்டு அவன் கிறிஸ்டின்னால அவன் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அது அவங்க வாழ்க்கை. வேடிக்கை பார்க்குற வாழ்க்கை இருக்குது. இவன் வந்து குரலி வித்தை பார்க்குற மாதிரி தான் அந்த மக்கள். இவன் நாசமாக போயிடுறான், அதை பார்ப்பான், அதிசயமாகிடுவான். அதே மாதிரி இப்படி தான் வந்து பல பிள்ளைங்க இது என்ன நினைக்கும், அவன் லவ்வர் ஏதாவது இதில் ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருப்பான், வேலை கிடைக்காம. அவனை கூப்பிட்டு பார்த்தியா இவெல்லாம் எப்படி பாரு, பைப்பில் ஏறி இங்கே ஏறி 110 மாடி பண்ணியிருக்கான், நீ தான் இருக்க அப்படின்னா அவன் என்ன நினைப்பா, நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பைக்கு, இதில் இவளை திருப்பி உட்கார வச்சு கொண்டு ஏதாவது பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி போய் கீழே விழுந்து அந்த பைக்கும் போய் பொழப்பும் போய் நாசம். நம்ம ஊரில் ரியாலிட்டி அப்படி தானே இருக்குது. ஆனால் நீங்கள் கொரியன் பாய்ஸை பார்த்து ஆசைப்படுறீங்கன்னு வைங்க, செட் ஆகாது. கொரியன் பாய்ஸ் மாதிரி லவ் பண்ணணும், நம்மளை கேர் பண்ணணும், அவங்க எல்லாம் சார் அது பூராமே. அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த சைனீஸ் சீரியல்லாம் பார்த்து பல பிள்ளைங்க வந்து மெண்டலாகி போய் அலையிறாங்க. கொரியன் பார்த்தோன்னா அவன் அழகாக இருக்கான், பொம்மை மாதிரி இருப்பான், பிள்ளைங்க அதை விட பொம்மை மாதிரி இருக்கும். இப்போ மேங்கலாய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயத்தை நான் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது பெண்களை பற்றி. பொம்மை மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைங்க, ஆனால் எதுக்குமே லாயக்கு இருக்கு. பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் குச்சியாக இருக்கும். நம்ம இந்திய பெண்கள் மாதிரியோ தமிழக பெண்கள் மாதிரியோ கேரளா பெண்கள் மாதிரியான அழகிகளை வந்து உங்களை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களோட வாழ்க்கை முறையை வேறு. நீ வந்து சீரியலில் பார்த்துட்டு அந்த ஒரு சீரியலில் அந்த கதையில் நடிக்கக்கூடிய பையன் மட்டும்தான், அதுவும் அந்த நடிப்புக்கு மட்டும்தான் அப்படி இருப்பான். வீட்டில் போனால் அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கும்ல, இழுத்து போட்டு அவளை அடித்து. இதை நம்ம சும்மா இதுக்கெல்லாம் சொல்லலை. சைனாவில் வந்து நீ சைனா சீரியல் பார்த்துட்டு கேர் பண்ணி லவ் பண்ணுறாங்க. ஆமாம், அதை எப்படியோ கேர் பண்ணுவாங்க. இல்லை என்னென்னா சார் நீங்கள் கீழே குனிங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இடிச்சு கூடாது கட்டையில் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த சைடு டிஷ்யூ கொடுத்து வாயை திறக்கணும். இப்படிங்கிறத தண்ணி கொடுக்கணும், விக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுக்கணும், யோசிக்கும் போது பசிக்குதான்னு கேட்கணும். இதெல்லாம் கேரெல்லாம் பார்த்து தான் பல பேர் மெண்டலாக தெரியுறாங்க. இது ரியல் லைஃப்பில் கிடையாது. ரியல் லைஃப்பில் என்ன பண்ணாங்கன்னா, சனியனே தண்ணி தான் முன்னாடி இல்லை குடிரி உனக்கு எடுத்து வேற கொடுப்பாங்களா. ஆள் மனசில் இவங்களுக்கு பதிஞ்சு கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு கொரியாக்கே போனாலும் சரி செருப்படி தான் வாங்கிடுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. காதல் அழிவதில்லைன்னு ஒரு படம் வரும். இந்த மாதிரி காதலுக்கு அழிவே கிடையாது, எல்லாமே நம் இயற்கை மீது கொண்ட காதல். ஏன்னா எல்லா காதலும் இருந்தாலும் ஆண் பெண் அந்த காதல், அது குடும்பம், அந்த ஒரு வசீகரம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அந்த காதலை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சார். அப்படிதான் 21ஆவது நூற்றாண்டில் என் காதல் தான் உயர்ந்த காதல் அப்படின்னு காட்டணுங்கிறக்காக இருக்கிறதுலே உயரமான இடத்துக்கு போகிறேன்ட்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் எம்பையர் அந்த கட்டடத்துக்கு மேலே போய் ப்ரப்போஸ் பண்ணினார். அந்த ப்ரப்போஸ் பண்ண காட்சிகள் எல்லாமே அந்த ஜோடி வந்து இணையத்தில் பயங்கரமாக கலக்குச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பண்ணி முடிச்ச அந்த முதல் நைட்டு ஜெயிலில் தான் கழிக்கிறதுங்கிற மாதிரி இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனால் அந்த ஸ்கை வாக்கர்ஸ் அந்த கப்புள் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த அதீதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற அந்த காதல், அதை பார்த்து பெண்கள் வந்து எப்படிலாம் லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் எந்த அளவுக்கு லவ் பிரேக்கப் ஆகி நடு ரோட்டுக்கு வராங்கிறத பற்றி பேசலாட்டு சார். முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? அந்த நியூயார்க் பார்த்தீங்களா? எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கில் வந்து எம்பையர் ஸ்டேட் பில்டிங்னு உலக அளவில் ஃபேமஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க. துபாய் அதுக்கு பூர்ஜ் கலிஃபா முடிஞ்சு போச்சு. இப்போ எம்பையர் ஸ்டேட் பில்டிங்கில் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போனேன்னா இப்போ சும்மா இப்போ தெரியாத ஒருத்தையை தள்ளிட்டு போயிட்டானா தான் எப்படி பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு போய் பண்ணுறது தான் ப்ரொப்போஸ். இது இவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து இந்த ஸ்கை வாக்கர்ஸை அந்த மேலெல்லாம் ஏறிட்டு கிடப்பாங்க, செவுத்துல கையை வச்சே ஏறுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 2 பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஓகே திறமையான கலைஞர்கள், அது வந்து எல்லாராலையும் முடியாது. ஆமாம் சார், சேஃப்டி போகிறமே எல்லாமே ஏறுவாங்க சார். அதுதான், அது எல்லாராலையும் முடியாது, அது இயற்கையோட படைப்பு. அப்படி
நீங்கள் அந்த கால்லையும் கையிலையும் வந்து வேர்வை இல்லாமல் இருக்கணும். ரெண்டாவது அது சில இதெல்லாம் சுரக்கும் கையில், அது இருந்தால் மட்டும்தான் அதுவும் மைண்டு வந்து அதோட அட்டாச் ஆகி அது வந்து ஒரு தனி பிறவி. எல்லாம் எல்லாராலையும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. அவன் வந்து இந்த 101 மாடி போயிருக்கான். போயிட்டு அது மேலே ஒரு டவர் இருக்குது, அந்த டவரில் போய் 2 பேரும் சேர்ந்து தொங்கிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ அவங்க ஃபஸ்ட் நைட் கூட இப்படி தான் வைப்பாங்க, எங்கேயாவது உச்சியில் போய் தொங்கிக்கிட்டே ஏதாவது பண்ணால் தான் உண்டு. ஏன்னா வித்தியாசமாக நான் ஒரு என்ன ரூம்குள்ளெல்லாம் அவங்க ஃபஸ்ட் நைட் வைக்க முடியாது, பெட்டு கட்டிலெலாம் வைக்க முடியாது. ஏதாவது பைப்லேயோ இல்லை வேறு ஏதாவது டவரில் தான் வைக்கணும். டவர் பொந்தில் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா இப்போ மண்டபத்தில் பண்ணுவாங்க. ஹேங்கிங் பண்ணிட்டா நீங்கள் வந்து தொங்கிட்டு 110வது மாடியில் அத்தனை ரூம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி மேலே போய் ஒரு பைப்பு மேலே ஏறி அதுக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு சடங்குகள்லாம் எப்படி? நல்ல வேலை அவன் இந்துவாக பிறந்தானா ஐயர் ஏற முடியாது, புரியுதா? அவனே வேட்டி கிழிஞ்சு போயிட, அவன் கிரேனை கட்டி தூக்கவும் முடியாது, கூட்டு போய் அங்கே மந்திரம் கிடச்சிட்டு. அவன் கிறிஸ்டின்னால அவன் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போ இல்லைன்னா பாதிரியாரை ஏற்றணும், மேலே ஏற்றுனா பாதிரியார் கீழே ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி அப்படியே அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணி பைபிளை வாசிக்கிற மாதிரி தான் பண்ணணும். ஸோ எப்படியோ ஆனால் அவங்க கடவுள் மறுப்பாளர்கள் நினைக்கிறேன். அதனால் அவங்க 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணாங்க. 2மே அப்படி தான், பள்ளியும் பாம்பும் கல்யாணம் பண்ண அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு காதல். இதை எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா வருமானத்துக்காக. ஃபெமிலியாரிட்டி அவங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ அதை ஏற்றி இப்போ வீடியோ போட்டான்னா அது ஒரு பல லட்சம் புழங்கும். அதை எடுத்து டிவியில் லைவ் பண்ணானா அது ஸ்பான்சரு, அது பார்க்குறவன் இவனால் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி தான் பண்ணியிருப்பான். காசு வாங்கினவன் தான் போகணும், நான் ரைட்ஸ்ன்னு சொல்லியிருப்பான். சொல்லி பல கோடிகளை அந்த ஒரே நாளில் அந்த பைப்பில் ஏறி சம்பாதிச்சிருப்பாங்க. அது அவனுடைய பொழப்பு, அவனுடைய திறமை. போனால் இப்போ ஜெயிலில் போலீஸ் பிடிச்சி போட்டாங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் பாப்புலர் வந்துடும், இன்னும் பாப்புலர் ஆகிடுவான். அவன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பயங்கர ஃபெமிலியராக இருப்பான். அந்த கப்புள்ஸ் வந்து இன்னும் பெருசாக வரும். அவங்க வாழ்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரப்போசல்லே முடிச்சிடுவாங்க, ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. அது அவங்க வாழ்க்கை. இந்த வேடிக்கை பார்க்குற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, இவன் வந்து குரலி வித்தை பார்க்குற மாதிரி தான் அந்த மக்கள். இவன் நாசமாக போயிடுறான், அதை பார்ப்பான், அதிசயமாகிடுவான். அதே மாதிரி இப்படி தான் வந்து பல பிள்ளைங்க இது என்ன நினைக்கும், அவன் லவ்வர் ஏதாவது இதில் ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருப்பான் வேலை கிடைக்காம, அவனை கூப்பிட்டு பார்த்தியா இவெல்லாம் எப்படி பாரு பைப்பில் ஏறி இங்கே ஏறி 110வது மாடியில் பண்ணியிருக்கான், நீ தான் இருக்க அப்படின்னா அவன் என்ன நினைப்பா, நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பைக்கு, புரியுதா, இதில் இவளை திருப்பி உட்கார வச்சு கொண்டு போய் எதாவது பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி போய் கீழே விழுந்து அந்த பைக்கும் போய் பொழப்பும் போய் நாசமாக போய். நம்ம ஊரில் ரியாலிட்டி அப்படி தானே இருக்கும். இது இங்கே உட்காந்து ஆசைப்படும், இது எங்கேயா எஸ்ஆர்எம் காலேஜில் படிச்சிருக்கும், இதை டிவியில் பார்த்துட்டே இருக்கும். ஏதாவது அவன் பைப்பில் 101வது மாடியில் ஏறி போய் லவ் வெளிப்படுத்துறான், நீ தான் இருக்க, என்ன பண்ணியிருக்க நீ, எனக்கு வித்தியாசமாக ஏதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா, அப்போ உனக்கு என் மேலே லவ்வே இல்லைன்னு தான் அர்த்தம், நீ வேஸ்ட்டு அப்படி அப்படிங்கும்போது இவனுக்கு உந்துதலாகி என்னடா அது யாரை என்னடி சொன்ன. ஆமாம், போன மாதம் தானடி உனக்கு செல்ஃபோன் இது ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், அப்படி இருந்தும் வந்து இவளுக்கு இது இல்லை அப்படிங்கும்போது நான் எதிர்பார்க்கறது அது கிடையாது. நீங்கள் பெரும்பாலும் எல்லா பெண்களையும் நம்ம சொல்லலை, எப்பயுமே நம்ம சொல்ல மாட்டோம்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ என்ன செஞ்சீங்கனாலும் திருப்தி ஆகாது, என்னான்னு சொல்லியும் தொலைய மாட்டாளுங்க, என்ன வேணுன்றதே சொல்ல, புரியுதா, என்னன்னா செஞ்சு தொலைக்கிறேன்னா அது இல்லை, ஆனால் இது வேணாம் எனக்கு. சில லேடிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், எங்கே போகிறான்னு சாப்பிட போகலான்னு ஹோட்டலுக்கு, இல்லை இது சில லேடிஸா இல்லை வீட்டில் இல்லை இல்லை அதாவது இல்லை இருக்கலாம். அதாவது எப்படின்னா நான் பல பேரோட பழகிறோம், எத்தனையோ நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் இருக்காங்க, போகிறோம். பல பேர் வந்து நம்மகிட்ட வாலண்டியராக சொல்லுவாங்க, சில பேர் சிம்பிளாக இருப்பாங்க, சரி நான்வெஜ் சாப்பிட்லாம், சரி அப்போனா ஒரு முடிவு பண்ணலாம், இந்த ஹோட்டலுக்கு போகலாம், தலைப்பாக்கடி போகலாம், இங்கே போகலாம், பிரியாணி இல்லை பிரியாணி வேணாம், வேறு ஏதாவது நானும் ரொட்டியை சாப்பிட்லான்னா இந்த கடைக்கு போகலான்னு நம்ம போகலாம், ஏதாவது சாப்பிடுவோமேன்னு வாங்கி சில பேர் என்ன ஏதாவதுன்னா அப்போ நமக்கு என்ன கடுப்பு சாணி திங்கிறலாம் இல்லை இப்படிதான் என்ன ஏதாவது வாங்கிட்டு வா. நான் கேட்டிருக்கேன், நான் இந்த மாதிரி நீங்கள் எங்கள் குடும்பத்துலையான்னு ஒரு சில பேர்கிட்ட சாணி வேணா அள்ளி தரவா அப்படின்னு. ஏன்னா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இங்கே போகலாமா அங்கே இங்கே வேணாம், அப்போ எங்கே போகலாம் நீயே சொல்லு, இல்லை எங்கேனாலும் போனாலும் ஓகே தான், அப்போ போகலான்னா வேணான்றது. இப்படிப்பட்ட ஆள் இருக்காங்க, இல்லை போட்டு நம்மளை சாவடிச்சு கடைசியில் கருமாந்திர கடையெல்லாம் அடைச்சிடுவாங்க, 10:30 மணிக்கு இட்லி மட்டும் இருக்கும். இதுதான் வந்து யதார்த்த வாழ்க்கை, புரியுதா உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கொரியன் பாய்ஸை பார்த்து ஆசைப்படுறீங்கன்னு வைங்க, செட் ஆகாது.
கொரியன் பாய்ஸ் மாதிரி லவ் பண்ணணும், நம்மள கேர் பண்ணணும். அவங்க எல்லாம் சார் அவன் பூராமே அதாவதுங்க நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன். இந்த சைனீஸ் சீரியல்லாம் பார்த்து பல பிள்ளைங்க வந்து மெண்டலாகி போய் அலையிறாங்க. கொரியன் பார்த்தோன்னா அவன் அழகாக இருக்கான், பொம்மை மாதிரி இருப்பான். பிள்ளைங்க அதை விட பொம்மை மாதிரி இருக்கும். மங்கோலியன் ரேஸ் மட்டும், மங்கோலியன் ரேஸ்னால் ஜப்பானு, சைனா, தாய்லாண்டு, சவுத் கொரியா, நார்த் கொரியா, இது எல்லாமே கொஞ்சம் சைனீஸ் ஃபுல்லாகவே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரஷ்யா, இது பூரா மங்கோலியன் ரேஸ். நம்ம டிராவிடியன் ஸ்டாக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஜெனட்டிக்கலாகவே காக்கோசாய்டு, இன்னும் மேங்கலாய்டுன்னு இருக்கும். காக்கோசாய்டுனா வெள்ளைக்காரன், அரபுக்காரன், இவன் பூராமே காக்கோசாய்டுன்ற ஒரு இனக்குழுவை சேர்ந்தவன். நீக்ராய்டுன்றவன் கருப்பாக இருக்க நீக்ரோஸ் இருக்கான்ல, அது எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கானோ அவன் பூரா ஒரு இனக்குழு. ஏன்னா அதே மாதிரி நம்ம இது வந்து மேங்கலாய்டுன்றது ஒரு இனக்குழு. அதே மாதிரி டிராவிடியன் இனக்குழுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரிசா வரைக்கும் வரும். ஒரிசா வரைக்கும் போய் அஸ்ஸாம் வரைக்கும் அப்படியே அந்த பார்டர்லேருந்து வந்து இலங்கையில் உள்ள சிங்கள மக்களும் வந்து யார், டிராவிடியன் திராவிட. இது வந்து என்ன இது சொல்லலை, ஜெனட்டிக்கலாக ரிசர்ச், இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் சொல்லுது. இப்போ மேங்கலாய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயத்தை நான் வெளியில் ஓப்பனாக சொல்ல முடியாது. பெண்களை பற்றி பொம்மை மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைங்க, ஆனால் எதுக்குமே லாயக்கு இருக்காது. புரியுதாங்க? பார்க்குறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் குச்சி குச்சியாக இருக்கும். நம்ம இந்திய பெண்கள் மாதிரியோ, தமிழக பெண்கள் மாதிரியோ, கேரளா பெண்கள் மாதிரியான அழகிகளை வந்து இவங்களை நம்ம பார்க்கவே முடியாது. புரியுதா அவங்களுக்கு? குச்சி குச்சியாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், அது எதுக்கும் அது மாதிரி, அது நான் சில விஷயம் சொல்ல முடியாது. ஸோ வந்து ஆனால் பார்க்க பொம்மை மாதிரி, பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க, பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ அந்த கொரியக்கார பசங்களை சொல்ல வரீங்க. ஆமாம். இந்த இப்போ நாதாரிங்க என்ன பண்ணால் இதுக்கு இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. மெட்ராஸ் மெட்ராஸில் இருக்கிறதுக்கு திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு தெரியாது, திருநெல்வேலியில் இருக்கிறது கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஆசைப்படுறது கொரியா எங்கே இருக்குன்னே தெரியாது. புரியுதா? அவங்களோட வாழ்க்கை முறையை வேறு. நீ வந்து சீரியலில் பார்த்துட்டு அந்த ஒரு சீரியலில் அந்த கதையில் நடிக்கக்கூடிய பையன் மட்டும்தான், அதுவும் அந்த நடிப்புக்கு மட்டும்தான் அப்படி இருப்பான். வீட்டில் போனால் அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கும்ல, இழுத்து போட்டு அவளை அடித்து. இதை நம்ம சும்மா இதுக்கெல்லாம் சொல்லலை. சைனாவில் வந்து இவங்க சைனா சீரியல் பார்த்துட்டு கேர் பண்ணி லவ் பண்ணுறாங்க. ஆமாம், அதை எப்படியோ கேர் பண்ணுவாங்க. இல்லை என்னென்னா சார், நீங்கள் இப்போ கீழே குனிங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இடிச்சுக்கூடாதுங்க கட்டையில். அப்படி சாப்பிட்றீங்கன்னா அடுத்த சைடில் டிஷ்யூ கொடுத்து வாயை திறக்கணும். இப்படிங்கிறத தண்ணி கொடுக்கணும். விக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுக்கணும். யோசிக்கும் போது பசிக்குதான்னு கேட்கணும். இதெல்லாம் கேரெல்லாம் பார்த்து தான் பல பேர் மெண்டலாக தெரியுறாங்க. ஐயோ, இது ரியல் லைஃப்பில் கிடையாது. ரியல் லைஃப்பில் என்ன பண்ணாங்கன்னா, சனியனே தண்ணி தான் முன்னாடி இல்லை, குடிரி உனக்கு எடுத்து வேற கொடுப்பாங்களா, இப்படிதான். இப்போ இது அவிச்சா தண்ணி எடுத்து குடிக்கிறத தாண்டி இது வந்து பலர் எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏமா தண்ணி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு நான் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மாதிரிலாம் நியாயமானவாங்க சில பேர்லாம். இப்போ நம்ம ரவியெல்லாம் பாருங்கள், யார் ஜெயம் ரவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருப்பாப்புல. ரொம்ப அந்த அளவுக்கும் ஜெயம் ரவியே பாவப்பட்ட ஜீவன். அவரே கூட அவர் நண்பிகளுக்கு எடுத்து கொடுக்கும்போது தண்ணி எடுத்து வைக்க வேணால் சொல்லாத தவிர அவர் எடுத்து ஊட்டிலாம் விட மாட்டார். 2 நாளைக்கு ஊட்டி விடாங்க, 3ஆம் நாளில் வந்து இது வந்து இயற்கைக்கு மாறானதுங்க, இயற்கைக்கு மாறானது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையை வந்து அப்படி டிசைன், நம்ம சோசியல் மீடியா பற்றி நிறையா பேச்சிருக்கோம். எப்படின்னா இதெல்லாம் மைண்டு கேம். ஆள் மனசில் கொண்டு போய் ஒரு விஷயத்தை பதிய வச்சுட்டா கோடிக்கணக்கான பேர் அதே மெண்டலாகி அலைவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்காதுங்க. அப்படி ஒரு ஃபேமிலியே இருக்காது, அப்படி ஒரு லவ்வர் இருக்க மாட்டான், லவ்வர் இவள் பொம்பளையும் இருக்க மாட்டான். அப்படி நீங்கள் தாங்கினீங்கனால அவங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாள். புரியுதா? ஆனால் அதெல்லாம் காட்டாமல், நெகட்டிவை எதையுமே காட்டாமல் பாசிட்டிவை ஏற்றி நடக்காததெல்லாம் ஏற்றி, புரியுதா, காட்டும்போது இவங்க அப்படியே உருகி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆள் மனசில் இவங்களுக்கு இப்படி பதிஞ்சு கல்யாணம் பண்ணால் இப்படி ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு கொரியாக்கே போனாலும் சரி செருப்படி தான் வாங்கிட்டு வரணும். சைனாவில் வந்து புரட்டி போட்டு அடிப்பேன். நீங்கள் வந்து சைனீஸை பற்றி இவங்களுக்கு தெரியாது. நம்ம தமிழங்க அழகாக இருக்காங்க, பிள்ளைங்க அழகாக இருக்குன்னு அது எப்படி போகும் வரும். நீங்கள் வந்து ஐயோ நீங்கள் சைனா போனீங்க, அந்த சைனா வரலாறை பார்த்தீங்கன்னா தெரியும், சைனா போனவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டோட ஒன்றி போன மாதிரி தானே. ஐயோ தமிழனோட சைனீஸ்க்கு நீங்கள் வேறு ஒன்றுமே வேண்டாங்க. சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு, சிங்கப்பூர் போனவங்களுக்கு ஒரு சைனீஸ் பார்க் ஒன்று இருக்குது. சிங்கப்பூர் போனவங்களுக்கு அந்த பார்க்குக்கு போனவங்களுக்கு தெரியும். புரியுதா? அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஸ்பேஸ்
எக்ஸிபிஷன் சென்டர்னு ஒன்று இருக்கும், அது பேர் கரெக்டாக இல்லை, அதுக்கு ஒட்டி தான் அந்த பார்க் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பொம்மையிலேயே வந்து வாழ்வியல், சீனர்களுடைய பழங்காலத்து வாழ்வியல் முறைன்னு சொல்லி ஒரு பார்க் வச்சுருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. கஞ்சா குடிக்கிறது இருக்கும், ரிக்ஷா ஓட்டுறவன் அந்த காலத்தில் கை ரிக்ஷா வச்சுக்கிட்டு கஞ்சா எடுத்துகிட்டு இருப்பான், அப்படி ஒரு சிலையை வச்சுருப்பாங்க ரிக்ஷாவோட. இன்னொன்றில் பார்த்தா ஒரு பொம்பளையை முடியை பிடிச்சி அடின்னு அடிக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். இன்னொன்று இதில் ஒருத்தர் கோழியை திருடிட்டு ஓடிடுவான், அவனை விரட்டி பிடிப்பாங்க ஒரு கூட்டமே. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா சீட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டு, பக்கத்தில் சரக்கு இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. இப்படி அவங்களோட வாழ்வியல் எல்லாத்தையும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த பார்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க. சிலையாக இருக்கும், பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் ஷாக் ஆகிட்டேன். இப்போ நான் எப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்க்கு யதார்த்தமாக, அதாவது எப்படின்னா நான் போனது வேற ஒரு இடத்துக்கு லெசர்லியாக தம் அடிக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி வெளியே போனேன். போனால் அங்கே ஒரு பார்க்குன்னா நான் அந்த கார்னரில் அடிக்கலான்னா அது பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வியல் பழங்காலத்து சீனர்களுடைய வாழ்வியல் முறை அப்படியே தமிழர் வாழ்வியல் முறைக்கு அதுக்கு இல்லை. முடியை பிடிச்சி அடிக்கிற வரைக்கும் சிலை வச்சுருக்காங்க, இல்லை பொண்டாட்டியை சவட்டி போட்டு அடிக்கிறாங்க. ஒன்றி தான் சார் அதை சிலையை வச்சுருக்கான். இன்னொரு இடத்துல பார்த்தா கோழி திருடிட்டு ஓடுறான், அவனை விரட்டுற மாதிரி நிறையா பேர், கோழியை பிடிச்சிட்டு இப்படி பயந்துட்டு ஓடுற மாதிரி, அப்புறம் சீட்டு விளாடுற மாதிரி எல்லாமே தான். இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அங்கே போனோடனே இவங்களை வந்து அப்படியே தங்கமாக தாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எவனுக்குமே, அதாவது சைக்காலஜிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சைக்காலஜிஸ்ட்டு உலகத்தில் இருக்க எல்லா இங்கே நம்ம உள்ள ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் டிவிலெலாம் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்கள உண்மையை சொல்லுவாங்க. எப்படின்னா பெண்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருவாரியாக நம்ம இப்பயும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, வேணும்னா நான் வேணால் ரியல் லைஃப்பில் அவங்கள கூட்டு வேணால் நான் காட்டுறேன், அவங்களுக்கே தெரியும். அது எப்படின்னா ஒருத்தன் வேலை பார்க்கல, வீட்டிலே இவளோடையே இருக்கான்னு வைங்களேன், அவனை அசிங்கப்படுத்திடுவாங்க. நீ எல்லாம் என்ன ஆம்பளை, என்ன வேலையெல்லாம் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்க, சனியை முடித்தவனே, வீட்டுக்குள்ளேயே கிடக்க, வேலைக்கு போக மாட்டியா அப்படின்னா அவளோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, இவன் நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணும், நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்து ஒரு காரு பங்களான்னு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாங்கி ஜாலியாக சுற்றணும். இந்த நாய் இப்படி உட்காந்துருக்கு வீட்டில், வேலைக்கு போவேன். அவள் புருஷனை பாரு எப்படி இருக்கான், ஆள் நீட்டாக இருக்கான், காலெலானா நீட்டாக டை கட்டுறான், இல்லைன்னா ஏதோ ஷூவெல்லாம் போட்டு வேலைக்கு போகிறான், சாட்டர்டே ஆனால் அப்படியே பீச்சுக்கு போகிறாங்க, ஈஸியாக போகிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கலன்னு வைத்தறிச்சல் போடுவாங்க. அவளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் இங்கே இப்போ சம்பாதிக்கணும், இவளுக்கு எல்லாம் செய்யணும், கார் வாங்கணும், இவளுக்கு எல்லா இளவையும் கூட்டணும் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் சொல்லலை, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் ஆகணும். அப்போ என்னென்னா அவன் என்கேஜ் ஆகிடுவான், 24 மணி நேரம் அவன் அந்த பிஸிலே இருப்பான். அவன் மண்டை காஞ்சு இவங்கள வசதியாக வாழ வைக்கிறதுக்காகவும் பிள்ளையும் பொண்டாட்டியும் பிள்ளையும் குடும்பத்தையும் நல்லா வாசல் இருக்குன்னு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு சுற்றணும்னா அவன் வந்து 24 மணி நேரம் வேலை பார்த்தாகும், தூங்குகிற நேரம் போக. அப்படி இருந்தால் இவளுக்கு என்ன சொல்லுவான்னா, என்ன நீ என்னையை கவனிக்கிறதே இல்லை, என்னை வெளியே கூப்பிட்டு போகிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, லவ்வே இல்லை. ஆமாம், என் மேலே லவ்வே இல்லை, நீ இது பண்ணுறதில்ல, முதல்ல இப்படி இருந்தால் இப்போ நீ ஏமாற்றிட்டேன், உன்னை நம்பி நான் ஏமாற்றிட்டேன். புரியுதா? ஸோ இதுதான் ட்ரூ சைக்காலஜி. டைம் இருக்கவே இருக்காது. அதை இந்த அதை புரிந்த அறிவுஜீவி பெண்கள்லாம் நிறையா இருக்காங்க, அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. நமக்கு குடும்பம் வேணுமா, இல்லை நம்மளுடைய லட்சியம் நிறைவேறணுமா, இல்லை நம்ம நல்லா சம்பாரித்து ரிச்சாக இருக்கணுமா, அதை கரெக்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நான் வேணாம், போதும் புருஷன் சம்பாதிக்கிறான், அவனை பார்த்துக்குவோம், அவன் சம்பாரிச்சுன்னு அவனை குறையில்லாமல் வச்சுக்கிறான், இவ்வளோ சம்பாதிச்சிட்டு வரான், வீடு இருக்குது, கார் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, போதும் அப்படின்ற பெண்கள் கிடைக்கிறது ஒரு வரம் மாதிரி. அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் சம்பாரித்து போட்டு நம்மளை பாதுகாத்து வச்சு நமக்கு இவ்வளோ நல்லது செய்கிறான்றது அது வரும். அந்த வரத்தை இவளுகளே கெடுத்துருவாளுங்க. சில பேர் மண்ணை போட்டு அவனை நாசமாக்கி இவளுகள் நாசமாயிடுவாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் ஒருத்தர் வளர்த்து விட்டு உன்னால் நான் என்னால் நீன்னு வாழ்கிற ஃபேமிலி இருக்குது. அது ஒரு பெர்சன்டேஜ். ஆனால் வீணாக போன அனாமத்துகள் இருக்குல்ல, அது ஒரு கும்பல் தனியாக இருக்குது. அது 5% 10% இருந்தது, இப்போ 30%க்கு மேலே கற்பனையில் வாழ்ந்துட்டு. சவுத் கொரியாவில் போனால், சவுத் கொரியா லைஃப் ஸ்டைலே வேறு. அங்கே பார்த்தா இவன் சீரியலில் வேணால் காட்டுவான் ராஜகுமாரன், அதாவது பிச்சைக்காரன் ஒருத்தியை தாங்கிட்டானா பரவாயில்ல, டிரைவர் கூட்டு ஓடிடுவான் தெரியுமா, சில பணக்கார பொம்பளைங்களை கூட்டு போய் ஏன் டிரைவரோட ஓடி போகிற பல பேரை பார்த்துட்டிங்கன்னா, நான் சொல்கிறது டிரைவரோட ஓடி போனவங்க மட்டும், டிரைவர் தொழிலை பற்றி நான் சொல்லலை. ஏன்னு கேட்டால் அவன் எப்போவுமே கூட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பான். ஒருத்தன் சண்டை போட்டுட்டு காரில் ஏறுவான், அப்போயும் அவன் கூட இருப்பான்.
இவன் வந்து ஜாலியாக வரப்போ அவன் கூட இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவங்க எதிர்பார்க்குற அந்த கேரிங் இருக்குல்ல, அவன் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன். நான் டிரைவர் தொழிலை குறை சொல்லலை, டிரைவர்களை குறை சொல்லலை. ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கான், வீட்டு வேலைக்கார வைங்களேன். அவன் என்ன பண்ணான், அம்மா அம்மான்னு தான் இருப்பான். புருஷன் எப்படி இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ என்னன்னா இவர் கேரிங்காக இருக்கார் நம்ம கூட. காசு கொடுத்தா எந்த நாயாக இருந்தாலும் கேரிங்காக தான் இருக்கும். நீ எப்படி டிரைவர் வச்சு கார் ஓட்டுற, காரில் போகிற, உன் புருஷன் சம்பாதிக்கிறதுனால அவன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உனக்கு மரியாதை, அவன் உன்னைய கேரிங்காக வச்சுருக்கான். இதே நீ காசு இல்லாமல் போனேன்னா உன்னைய முடிய பிடிச்சி அடித்து போட்டணும். ஆமாம், அடித்து டேங்கர் லாரியில் தண்ணி பிடிக்க விட்டுருவான் குடத்தோடு போய். அங்கே 4 பேர்கிட்ட சண்டை போட்டு இடுக்கு போயில் படுத்துருக்கணும் வீட்டில். அந்த அளவு தான் உன் ஸ்டேட்டஸாக இருக்கும். உனக்கு இவ்வளோ தூரம் ஒரு புருஷன் செய்கிறான் எல்லாம் பண்ணும்போது நீ டிரைவரோட வந்து ஓடுற பெண்களை சொல்கிறேன். எல்லாரையும் நம்ம சொல்லலை, டிரைவர் தொழிலையும் நம்ம சொல்லலை. ஏன்னா இவங்க கூடயே இருக்கிறதுனால என்ன பண்ணால் அவங்க மேடம் வாங்க மேடம் கதவை திறந்து விடுவான், ஐயோ காலைல சாரியை தூக்கி விடுவான், மேடம் உட்காருங்க மேடம் எதுவும் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, மேடம் ஜூஸ் வாங்கிட்டு வரோம் மேடம், மேடம் காஃபி வாங்கிட்டு வரோன்னா இவளுக்கு அப்படி விழுந்துருவாங்க. முட்டாள்கள் எல்லாரும் கிடையாது. இவ்வளோ கேரிங்காக இல்லையே நம்ம புருஷன், இவன் இவ்வளோ கேரிங்காக இருக்கானே அப்படின்றது தான் மேக்ஸிமம் டிரைவரோட ஓடி போகிற சில குரூப்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் இதுதான் காரணம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களும் அறிவாளியும் நாலேஜ் உள்ள பெண்ணும் யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு லேடி ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு பிராமின் லேடி போட்டாங்க. நம்மளும் அதே சாம்பார் குழம்பு வச்சு தான் கொட்டுறோம். அங்கே போனோடனே இன்னொருத்தியை பார்த்தோன்னே மேம் எஸ் மேம் டெல்மி மேம் உங்கள் சமையல் சூப்பராக இருக்கு மேம் அப்படின்னு பாராட்டுவாங்க. நம்ம அதே தான் அடித்து கொட்டுறோம். ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா அது புருஷனுடைய தன்மை, அது பொண்டாட்டியோட தன்மை இப்படி தான் இருக்கும். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அப்படி தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப இறங்கி போய் கெஞ்சி இது பண்ணுறான் அப்படின்னா உன்னை ஆட்டையை போட போகிறான்னு அர்த்தம், உன்னை கொண்டு எங்கேயோ கோர்த்து விட போகிறான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிறவன் ஒரு நாள் விட்டுட்டு ஓடி போயிடுவான். புரியுதா? நேச்சுரலாக இப்படி தான் இருப்பாங்க. அது நீ வந்து நார்த் கொரியாவில் நார்த் கொரியாவில் நிலைமை என்ன மாட்டினா நீ எங்கேயா வெளியே போனால் கூட தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அவனும் அழகாக தான் இருப்பான், பசங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அங்கே நார்த் கொரியாவில் வாழ்றீங்களா பார்ப்போம். 2 நாள் கொடுத்து விட்டா இருப்பியா நீ. சவுத் கொரியாலே அப்படி தான், பார்டரில் நிம்மதியாக தூங்க முடியாது, எந்த நேரத்தில் குண்டை போடுவான்னு தெரியாது. அமெரிக்க விமானங்கள் பறந்துட்டு அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாரையும் மிலிட்டரியில் சேர்த்து விட்றாங்க. அவங்கள குத்து காலையில் எந்திரிச்சு குத்துன்னு குத்துனாங்கன்னா உனக்கு தெரியும். நீனா 4:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையை கேட்கணும். நீ கொரியக்காரனை ஆசைப்படுறிய, அங்கே 4:30 மணிக்கு உன்னை எழுப்பி விட்ருவானே. மிலிட்டரியில் சேர்ந்து 1 வருஷம் இருக்கணுமே, படிக்கும்போதே 10th படிக்கும்போதே இருப்பியா நீ அங்கே? அதான் ரியல் லைஃப்ன்றது வேறு. ஏதோ ஒரு சீரியலை பார்த்துட்டு பூராமே பைத்தியம் பிடிச்சி அலையிறாளுங்க பூரா. கொரியன் சீரியல் வெர்டிக்கல் சீரியல்ன்றாங்க. அதை எவன் பார்க்குறானே தெரில. தெருவுக்கு 4 பேர் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாமே நாசம்தான். அதில் காசு வெர்டிக்கல் சீரியல்னு சொல்லி இறங்குறவன் காசு பூராமே நாசம்தான். அவன் 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி ஏதாவது ஒரு பிள்ளையை பிடிக்கிறான், அதுக்கு ஒரு 50,000 சம்பளம் கொடுக்குறான், ஒரு பையனை பிடிக்கிறான். இவங்களும் வந்து நம்ம படத்தில் நடிக்கிறோம். அது எதில் வரும்? எவன் பார்க்குறான்? பார்த்தது யார்? 100 பேர் கூட யூடியூப்பில் 50,000 1 லட்சம் பேர் பார்க்குறான். அந்த வெர்டிக்கல் சீரிஸ் நீங்கள் போகிறத நாய் கூட என்னென்னா செக்ஸ் சீனை காட்டினீங்கன்னா அதீத செக்ஸ் சீன் இருக்குல்ல, ரொம்ப ஒருத்தியை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்ப்பாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து. நீங்கள் கதையெல்லாம் உட்காந்துட்டு வெர்டிக்கல் சீரிஸில் பிடிங்க இதாக பண்ணிகிட்டு இருக்கான். பல முட்டாள்கள் இப்போ சுற்றிட்டு இருக்கான். இப்போ தெரு வளசர வாக்கத்தில் போனீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் கேமரா வச்சு 4 பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளை இருக்கும். ஒரு பிள்ளை 4 பசங்க இருந்தாங்கன்னா அவன் வந்து படம் எடுக்க ஆசைப்பட்றான்னு அர்த்தம். எங்கேயா டீ கடையில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கிம்பலை போட்டு, ஏதோ அலோவ் பண்ணுற மாதிரி அது பண்ணுற மாதிரி. இது பூராமே வெர்டிக்கல். கேட்டால் அது எடுக்கிறேன்றான், ஒருத்தன் படம் எடுக்கிறேன். என்ன தான்டா படம் எடுக்கிறீங்க? தெருவாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதை பார்த்து கொரியன் சீரியல் கதையும் இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு நாலேஜே கிடையாது பலருக்கு. கொரியன் சீரியலில் பார்த்துட்டு அதே இதை இவங்க எடுக்கிறது. இங்கே அந்த பிள்ளைக்கு டீ வாங்கி கொடுக்குற மாதிரி. அங்கே சமோசா கிடைக்குமா, நூடுல்ஸ் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. இங்கே சமோசா ஊட்டி விடுற மாதிரி அதை விடுற மாதிரி எடுத்து இது யார் பாப்பா? இப்படி பைத்தியம் பிடிச்சதுக்கு ஏகப்பட்டது. அது பிள்ளைங்க ரொம்ப பைத்தியம் பிடிச்ச. இப்போ கொரியாவுக்கு மட்டும் பஸ்ஸோ ட்ரெயினாக போச்சுன்னு வைங்க, எல்லாம் கிளம்பி ஒரு பாதி வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காது.
ஐயோ நான் மறந்துட்டேன். ஒரு அந்த கொரியன் சீரிஸ் பார்த்து ஒரு ஸ்கூல் பிளான் நினைக்கிறேன் சார். நம்ம செய்தி பதிவாச்சு. கொரியா கிளம்பி போகிறேன்னு பஸ் ஏறி ஊர்லேருந்து வந்துருச்சு வந்துருச்சு. அதான் முதல்லலாம் அஜித் விஜய் பார்க்கணும்னு வருங்க, எங்கிட்டு போகிறது தெரியாம வண்டி ஏற்றி விடுவாங்க. இப்போ வந்து கொரியாவுக்கு போய் பஸ் ஏறி எங்கிட்டு போகிறது தெரியாம ஏறி சென்னைக்கு வந்து என்ன கொரியாவில் காரணம்னு பார்த்தா அது கோயம்பேட்டில் இறங்கி கொரியாவுக்கு எப்படி போக முடியும்? நீங்கள் வந்து ரியல் லைஃபே இது பண்ணிட்டு வாழ்க்கையை நாசப்படுத்தி வீணா அது கடைசி வரைக்கும் நீ கொரியாக்காரனை கல்யாணம், அவன் கொரியாக்காரன் உனைய கல்யாணம் பண்ணணும், நீ போகிற உனைய மூஞ்சி மோடையை பார்த்து அவன் பண்ணணும்ல. புரியுதா அவனுக்கு? இப்படி கேடுகட்ட உலகமாக போயிட்டு இப்படி ஏமாந்து தான் அரசியல்லையும் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷனில். ஓ வா இப்படிலாம் இருக்குமா? இப்போதான் வியந்து போய் எல்லாத்தையும் நம்மளை கொண்டு நாசமாக்கி விட்டு போயிடுவாளுங்க. இப்போ பசங்களும் சரி அதுதான் சார். இப்போ இருக்கு என்ன பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல்ங்கிறது ஓவர் நார்மல்ல இருக்க மாட்டாங்க. எல்லாமே ஈகோ. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது உங்களுக்கு, நீங்கள் எடுக்கலை. கேஷுவலான ஒரு மனுஷன், நம்ம நார்மலான மனுஷன் என்ன நினைப்பான்? சரி ஏதாவது வேலையாக இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே கூப்பிட்றோம் அப்படிங்கும்போது என்னாச்சு ஃபோன் பண்ணேன், ரைட்டு என்ன மேட்டர்னு சொல்லலாம், ஓகே. இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக தான் ஒரு 2 டைம் அடித்தா கூப்பிடுவாங்க. உடனே ஈகோ பிரச்சனை வந்துடுது. ஃபோன் அடித்து எடுக்கலை அப்படின்னோடனே அப்படியே நம்ம அடிச்சிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. நான் அடிக்கிறேன் நீ எடுக்க மாட்டியா? அப்படி என்ன உனக்கு இம்பார்ட்டன்ட் வேலை அப்படி நான் சொல்கிறது இந்த பர்சனல் லவ்வெல்லாம் தாண்டி தொழில் ரீதியாகவும் சரி, எல்லாருக்குள்ளேயுமே அந்த டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது அடிக்கிறோம். நம்ம ரெக்கார்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு இப்போ நம்மளே இருக்கோம், வெயில ஃபோன் பண்ணுறாங்கன்னா திருப்பி அடிச்சோன்னா எடுக்கணும்னா ஃபோன் விட்டுற வேண்டியதான். எனிவே சார், அதான் இந்த கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் லெவல், அது நீ எக்ஸ்பெக்ட் பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் வாழ்க்கை நாசம்னு இருக்கும் ரியல் லைஃப்பில். ஏன்னா இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது வேற, லைஃபுங்கிறது வேறு. அதீதமாக ஒரு ஓவர் பண்ணி பில்டப் பண்ணி பண்ணால் அது எல்லா நாளும் பண்ண முடியாது. அது ஒரு நாள் வெளுத்து போயிடும். அப்போ சண்டையாகி நடுத்தருக்கு வர வேண்டிய கதையாயிரும். ஸோ அப்படி தான் இந்த ஜென்ரேஷன். ஜொமேட்டோவில் இருக்கா அவனோட தம்பி டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட போய் நீ ஐஃபோன் ப்ரோ கேட்டேன்னா 17 ப்ரோ தாலியை தான் எடுத்துகிட்டு வரணும். அவன் என்ன பண்ணுவான்? உண்மையிலேயே லவ் பண்ணுறான்னா ஐயோ கேட்டாலே அப்படின்னு சொல்லி நேற்று முகதான் ஒரு பையன் மாட்டான் தெரியுமா, செயின் அடிச்சுட்டு போலீஸ் பிடிச்சி போய் என்னன்னா என் லவ்வருக்கு பிறந்த நாள் அதுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி அடிச்சிருக்கான். அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இது அவன் கூட போயிடும். அடுத்து அவன் வாழ்க்கை போச்சு. ஆமாம், அவன் அடுத்த ஐப்ரோக்கு இது போயிடும். 18 ப்ரோக்கு அவன் டேப் செட்டப் பண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்க. அவன் ஜெயிலில் இருந்து அவன் வெளில வந்து அவன் வாழ்க்கை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த பையன் மேலே ஒரு முத்திரை குத்தப்படும். அவன் ஆமாம், அவ்வளோதாங்க லைஃப் முடிஞ்சு. அது ஒரு முறை அப்படின்னாலே இப்போ இவன்ட்ட என்ன கேட்கணும்னு இருக்குல்ல, இவன் வேலை பார்க்குறான், மாதம் 15,000 ரூபா சம்பளம் வாங்குறான். அவன் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுவான். ஒரு ஹேர் பேண்டு, ரிப்பன் இப்போ கட்டுறது இல்லையா, அந்த கிளிப்பு தோடு இதுன்னு கேட்டால் அவன் பார்த்து சந்தோஷமாக வாங்கி தருவான். ஒரு 1000 ரூபாய் கேட்குது இந்த பிள்ளை, ஒரு கிளிப்பு 250 ரூபா வருது, 2 கிளிப்பாக வாங்கி தருவான். ஒரு தோடு வாங்கி கொடுப்பான், ஒரு டாப்ஸ் மட்டும் ஒன்று வாங்கி கொடுப்பான். இல்லை ஒரு 2000 ரூபாயா வட்டிக்கு வாங்கி கொடுத்து கூட ஒரு பாட்டமு டாப்பு ஜீனு அப்படின்னு சரி கொஞ்சம் அவங்ககிட்ட போய் 5-10 மாதம் சம்பளம் 10 மாதம் எங்கே சம்பளம், அது பூராத்தையும் கொடுத்தாலும் ஐஃபோன் ப்ரோ வாங்க முடியாது. கேட்டு அதில் சர்ப்ரைஸ், அது வாங்கி கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கேக்குள்ளே வச்சு கொடுக்கணும், அதுக்குள்ளே வச்சு உங்கள் கேக்கை பொறுத்துவாங்க. அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கேக்கு கட் பண்ணும்போது கேக் கட் ஆகாது. என்ன அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைஸ் அப்படின்னா அவங்களுக்கு போன ஏன்டா 2 லட்சம் ரூபா போன கேக்குள்ள பண்ணி பார்க்கறது. 20,000 ரூபா சம்பளத்துக்கு இது அதில் எடுத்து 4 பேர் அழைச்சிட்டு இருப்பான் பாவாங்க பைக் வச்சு. இல்லைன்னா எதாவது மெடிக்கல் ட்ரிப் அது இதுன்னு பார்த்துட்டு இருப்பான். அங்கே போட்டு சாவடிப்பாங்க, இதுன்னு டார்கெட் போட்டு வித்துட்டு வரலையான்னு போட்டு சாவடி இருக்கான். அதில் அவன் 20,000 ரூபா வரக்குள்ள அவன் இப்போ நாக்கு தள்ளி போயிடும். இந்த மெடிக்கல் வாங்கித்தா, ஐப்ரோ பென்சில் வாங்கித்தான்னு கேட்டால் ஐலைனர் போட்டு வாங்கித்தானா பரவாயில்ல, ஐ மேக்ஸ் ப்ரோ கேட்டேன்னா அவன் எங்கே போவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. என்னென்னு அறிவும் இருக்க மாட்டேங்குது. ஒரு இது லைஃப்னா என்ன, நேச்சுரலாக எப்படி போயிட்டுருக்கு. ஒருத்தன் வந்து நான் செய்கிறானே இவ்வளோ செய்கிறானா அப்படின்னு பார்க்குறதில்ல, இவ்வளோ தானா அவெல்லாம் பாரு அந்த சீரியலில் அப்படின்னு போச்சுன்னா அது பூராமே லைஃப்பில் நாசம்தான். இந்த ஜென்ரேஷன் பீப்புள் பல பேரை லைஃப்பை பார்த்துருக்கேன். இது மேலே ஆசைப்படுவாங்க காலேஜில் படிக்கும்போது, கடைசியில் பார்த்தா இப்போ இந்த ரீயூனியன்லாம் பார்க்குறோம்ல, நம்ம அது ஒரு டாபிக். வீட்டுக்காரன் என்ன பண்ணுறாருன்னா காரு டிராக்டர் ஓட்டுறாரு. அன்னைக்கு அந்த பிள்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஷாருக் கானை படிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. இப்போ என்னம்மா பண்ணுறது, டிராக்டர் ஓட்டுற கேவலமாக சொல்ல,
இங்கே என்ன பண்ணுறது கேஷுவலாக சொன்னாங்க. அவர் டிராக்டர் வாடகை விட்டுருக்காரு, இங்கே ஊர்லேயே தான் இருக்கோம், சொந்த வீடு இருக்கு டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் எனக்கே கண்ணீர் வந்துச்சு. நினச்சது என்ன நடந்தது என்ன அந்த காலத்தில், ஷாருக் கான் சல்மான் கான் சொல்லிட்டு கடைசியில் பார்க்கும்போது கண்ணீர் தான் வருது. அதுக்காக தான் நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறது, இதெல்லாம் நடக்குமா பின்காலத்தில், நான் இன்றைக்கி வேணா இருக்கலாம். புரியுதா? நீ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்து தமிழ், வயசில் கழுதை கூட அழகாக, பன்னிக்குட்டி கூட அழகாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். ஆனால் அதை வச்சு அதுதான் லைஃப்னு நினச்சிட்டு வாழ்க்கை பூரா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்குரிய ஒவ்வொரு படிநிலையும் நம்ம மாறும்போது நம்ம எப்படி வாழ போகிறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்ன பேஸ் போட போகிறோம்னு போகிற பிள்ளைங்க கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், கெத்தாக இருக்கும். இந்த இருக்கிறத அனுபவிக்கணும்னு போட்டு கசாமுசான்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு வந்து கிரேஸ் எப்போ இருக்குன்னா அந்த வயசில் அவள் அழகாக இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் உங்களை எவன் கிரேஸாக நினைக்கிறவன் ரொம்ப கேவலமாக இருப்பான். அது உங்களால் ஜெர்னிக்க முடியாதுன்றதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரியுது சார். அதான் அது புரியாத பெண்களுடைய வாழ்க்கை நாசம்தான். பின்னாடி ரொம்ப வருது, பின்னாடி ஒரு லைஃப் இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நாளைக்கு கூட முடிய போகிறதில்ல, இன்ஸ்டன்ட் கிடையாது, லாங் டேர்ம் ப்ராசஸில் வந்து யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, யார் உண்மையாக இருப்பாங்க, லைஃப் லாங் யார் அந்த ட்ராவலில் நம்ம கூட வருவாங்க, லைஃப் லாங்காக நம்மளை கேர் யார் பண்ணிக்குவாங்க அப்படின்றத பார்க்காத பெண்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து எனிவேஸ் கொரியா பாய் தான் வேணும் நடம் பிடிக்காம கொரியர் போறவனா இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக வச்சு காப்பாற்றுறான்னு மட்டும் பார்த்து கொரியர் போடுறான்ற அளவுக்கு போகணும். கொரியா பாய் ஆனால் போயிருக்காங்க, போட்டேன் சார், போயிருக்காங்க. கொரியா போகணுன்னு ஆசைப்பட்டவங்க கொரியர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் அங்கே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. இதுதான் ரியல் லைஃப். இதுதான் கற்பனை உலகத்திலே வாழக்கூடாது. என்ன கிடைக்கிறதோ அந்த அளவுக்குள்ள சந்தோஷமா வாழப்படணும், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இனிவேஸ் அந்த கப்புள்ஸ் வித்தியாசமாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்க அதில் ஒரு வியாபாரம் இருக்குது, இன்றைக்கி அவங்க வந்து செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு. பார்ப்போம் சார். எனக்கு தெரிஞ்சு இதில் ரியாலிட்டியில் பல பேர் வந்து கதறுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக பல பேர் டேமேஜ் நினைக்கிறேன். பார்ப்போம். நேரம் கொடுத்தாக்கு நன்றி சார்.